அதாவது அவர் எப்பொழுதும் நம்மை நடத்தி வறண்ட இடங்களிலும் நம் ஆத்துமாவை திருப்தியாக்கி நம் எலும்புகளை பலப்படுத்துவார். அவர் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருக்கும்படியாக என்னுடைய என்ன பண்ணுவாரு? ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லுகிறதை தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த உலகத்தில் சோதனைகள், ஆபத்துகள், எதிர்ப்புகள் இருக்கலாம். ஆனால் தேவன் ஒருபோதும் தம்முடைய பிள்ளைகளை என்ன பண்றதுல கைவிடுகிறது இல்லை அப்படின்னு சொல்லுகிறதை பார்க்கலாம். அவர் எல்லா சூழ்நிலையிலும் நம்மை வழி நடத்தி எல்லா நேரத்திலும் நம்மை விடுவிக்கிறவராக இப்படியான வாக்குத்தங்களை தேவனுடைய பிள்ளைகளுடைய வாக்குகளை கொடுத்து என்ன பண்ற பிள்ளைகளை வழி நடத்துகிறார் அப்படின்னு சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவன் எப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்கணும். என்னோட கூட எழுத்தாம் வாசிங்க சங்கீதம் 91வது சங்கீதம் 1லிருந்து 2 வசனங்கள் முடியும். சங்கீதம் 91 1லிருந்து 2 முடியும். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை,